டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 மே மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த மாதத்துடைய பெரிய விசேஷம் உங்களுக்கெல்லாம் தெரியும். மே 1ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போயுமே 5ஆம் இடம்னாலே நம்மளே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு, இறையருள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்கள் கையில் பணம் தனம் இருக்கும். அதை பெரிய லெவலில் நீங்கள் லாவிஷாக செலவு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய ட்ரீட்மெண்ட் எதுவுமே பெரிய லெவலில் எனக்கு ஹோப்பாக இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி கை கொடுத்து உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உருவாகும். ரொம்ப நாளாக என்னுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் லேவிஷாக செலவு பண்ணுவீங்க. வருமானம் இருக்க இல்லையே, செலவினங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவுமே நீங்கள் நல்லா செலவு பண்ணுவீங்க. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். முயற்சிகள் பரவாயில்ல. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு தான் 5ல் இருக்கார். அதனால் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எதுவும் பெருசாக பண்ணணுங்கிறது இல்லை. எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும், சுமாராக இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ராகுவும் செவ்வாவும் இருக்காங்க. இந்த ராகு பகவானும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த புதன் இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல விதமாக அமையும். நீங்கள் என்ன விஷயங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதம் 10ஆம் தேதி மே 10 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ, எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக எதாவது படிக்கணும், ஆன்லைனில் படிக்கணும், குறிப்பாக கரஸில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், பார்ட் டைமாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. எவ்வளோ தூரத்துக்கு உங்களை நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான ரெக்கக்னைஸ் 10ஆம் தேதி வரைக்கும் தான் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் நிறையா இருக்குது, சந்தர்ப்பங்கள் உண்டு. யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நற்பலன்கள். இது எல்லாமே இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தான் இதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது கிரக ரீதியாக. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். நீங்கள் உற்பத்தி மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலுமே சிறப்பான பலன்கள். விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தாலுமே உங்களுக்கு மகசூல் இருக்குது, லாபம் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான சோர்ஸஸும் நிறையா இருக்குது. குறிப்பாக கடன் வாங்கி, லோன் வாங்கி இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள், ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் அது வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன், புதன் அப்படியெல்லாம் கிரகங்கள், சுக்கிரன், புதன் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய 4ஆம் இடம்னாலே அன்சாட்டிஸ்ஃபைடு லைஃப்னு அர்த்தம். ஸோ ஜாபாக எந்த வேலை கிடைச்சா அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. இது மாதிரியான நிலைமைகளை நீங்கள் மாற்றிக்குங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. பட் வருமானங்கள் சுமார். ஸோ இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் சுமார் தான். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் லாபம், இன்னொரு பக்கம் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால கடந்த காலங்களில் இருந்த நிலைமைகள்லாம் மாறி இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் கும்பிட்ற தெய்வம், இஷ்ட தெய்வம், குல தெய்வம் எல்லா தெய்வத்தினுடைய அனுகூலமும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும். இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் நற்பலன்கள், குழந்தைகளால் நன்மை, இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஜாப் எப்படி இருக்குது, கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் தேதிக்கு அப்புறம்
உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகம் புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். அதெல்லாமே ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். நான் முதலே சொன்னது மாதிரி உங்களுடைய வேலையில் கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ, ஒரு பக்கம் அவர்களாக நன்மை, இன்னொரு பக்கம் அவர்களாக நமக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. அதனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுடைய கெரியரில் கவனமாக இருங்க. பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. வேறு நல்ல கம்பெனி, வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சர்ச் பண்ணுங்கள். எவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு லைஃப்பில் தேடுதல் என்பது இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொஃபஷனில் உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கோ சுப்பீரியர் உதவி பண்ணுறதுக்கோ இந்த மாதம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்களாக தான் சுய முயற்சியில் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கணும். அதனால் வேலையில் பொறுமையாக இருங்க. பெருசாக இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ கிடச்சிடும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இந்த மாதம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த பணத்தால் உங்களுக்கு பகை 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. பெரிய லெவலில் கிரானிக்காக டிசீஸ் இருந்தால் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடன் குறைவதற்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. நீங்கள் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட ஓரளவுக்கு ஹாப்பி மேரி லைஃப் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா நல்லாயிருக்கும். நீங்கள் லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இல்லை. இந்த மாதம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களா நடக்கும். பெரிய லெவலில் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராடு போகிறதா இருந்தால் தாராளமாக போங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா உங்களுக்கு உண்டு. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு. இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து தெய்வ அனுகூலத்தை கூட்டணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கூட்டுங்க. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அல்லது டிக்கெட் புக் பண்ணுவீங்க. எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. சமுதாயத்தில் உங்களுக்கான ஆதரவு கூடும். தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். ஒரு பக்கம் கடன் நோய் குறையும். இன்னொரு பக்கம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த வேலையுமே நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். பார்க்குற வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பதே உங்களுக்கு வேண்டாம். இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் முதல்லே சொன்ன மாதிரி கடன் கொடுக்காதீங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அந்த நோயினுடைய தன்மை உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையை காளியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கர நாராயணன் இருந்தால் அவரை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும். நன்றி, வணக்கம்.